அவங்கள மாதிரி வளவளன்னு 3 நிமிஷம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல நடுவர் அவர்கள். அதான் எழுத்தாளருக்கு அழகு. அதான் எழுத்தாளருக்கு ஏற்கனவே அணி மாதிரி உட்கார வச்சிட்டீங்க. ஆனாலும் இந்த அணியை சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலையில நான் இருப்பதனால முதல்ல நான் சர்வதேச செய்திகள்ல இருந்து வர்றேன். சரியா? பெண்கள் இந்த காலத்தில் அதிர்ஷ்டசாலிகளா என்றால் 165 குழந்தைகள் நடுவர் அவர்களே, 165 குழந்தைகள், பெண் குழந்தைகள் படிக்கின்ற பள்ளியின் மீது ஒரு குண்டு எறிந்து அந்த குழந்தைகளை கொல்லும் ஒரு கொடூரமான சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெண் படிக்க கூடாது, பெண் முன்னேறக்கூடாது, பெண்கள் வாழவே கூடாது என்று நினைக்கிற ஒரு கொடூரமான ஆட்சியாளர்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் வாழும் பெண்கள் அதிர்ஷ்டசாலிகளா? நீங்க எதுக்கு அங்க வரைக்கும் போறீங்க? இங்க உசிலம்பட்டியில பெண் குழந்தைகள் பிறக்க கூடாதுன்னு பெண் சிசுக்களை நடந்தது இல்ல. அந்த காலம் இந்த காலம் அப்படின்றதுலயே எதிர்த்தரப்புக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறத நான் பாக்குறேன். அந்த காலம் அப்படின்ட்டு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் வந்துட்டு அந்த காலம் பேசிக்கிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. நீங்க இன்னைக்கு நடக்கிறத சொல்றீங்க. அங்க கேமரா பார்த்து பேசுங்க. சரியா? அவங்க என்னமோ சொல்றாங்க அந்த காலத்துல பெண்கள் படிக்கல, வீட்லயே இருந்தாங்க, அப்படி இப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஔவையார், வெண்ணிக்குயத்தியார், குறவகள் இளவையினி அப்படின்னு ஒவ்வொரு சமூகத்திலையும் பெண் எழுத்தாளர்கள் இருந்திருக்காங்க. அப்போ படிச்சிருக்காங்க, வேலைக்கு போயிருக்காங்க, எல்லா வேலைகளும் பார்த்திருக்காங்க. பணிலம் களி அவிந்து அடங்க கால் சாய்த்து நொடைநவில் நெடுங்கடை அடைத்து மடமதர் ஒள்ளிலை மகளிர் பள்ளி அயர அப்படின்னு ஒரு சங்ககால பாடல் நடுவர் அவர்களே. அதாவது மதுரை மாநகரத்துல நிறைய கடைகள் இருக்குமா, அந்த கடையில வந்து பொருட்கள் போட போட அது அப்படியே காலியாகிட்டே இருக்குமா. அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் நிறைந்த நல்லங்காடி, அல்லங்காடி அப்படின்ற மாதிரி கடைகள்லாம் இருக்கும்ல, அந்த கடைகளை எல்லாம் பெண்கள் நடத்துறாங்க. தங்களுடைய வியாபாரம் முடிந்து போறப்ப அந்த கடைகள்ல இருந்துட்டு அடைக்கிற அந்த தட்டிகளை வச்சு அடைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு உறங்க செல்கிறார்கள் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. அப்போ அந்த காலத்துலயும் பெண்கள் இருந்துட்டு வேலைக்கு போயிருக்காங்க. எந்த காலத்துல பெண்கள் வேலைக்கு போகல? இவங்க என்னமோ சொல்றாங்க. என்ன சொன்னீங்க? என்னமோ சொன்னீங்களே, அதெல்லாம் திருப்பி சொல்ல மாட்டாங்க. அத கவனமா கேட்கணும். நீங்க பதில் சொல்றாங்க, அத கவனமா கேட்கணும். சொன்னாங்களே. ஆமா, சரித்திரம் சொன்னாங்களே. எந்த காலத்தில் பெண்கள் வேலைக்கு செல்லாமல் இருந்தாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க? எல்லா விவசாய வேலைகளையும் பெண்கள் செஞ்சிருக்காங்க. ஆடு மாடு மேய்க்கிறது, கோழி வளர்க்கறது முதற்கொண்டு எல்லா வேலைகளும் எல்லா காலத்திலயும் பெண்கள் செஞ்சிருக்காங்க. வேட்டையாடுகிற சமூகமா இருந்த போது வேட்டைக்கு போயிருக்காங்க. எப்போது பெண்கள் வீட்டுல இருந்து தரித்திரத்தை உருவாக்குனாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்ப ஒரு ஆணாதிக்க மனோபாவம் எந்த அளவுக்கு இன்றைய பெண்களுடைய மனதில் நிறைஞ்சு போயிருக்கு அப்படின்றதுக்கு அவங்களுடைய பேச்சுதான் ஒரு உதாரணம் நடுவர் அவர்களே. அப்புறம் சிங்கிள் பேரண்ட்டை பத்தி பேசினாங்க மேடம், ரொம்ப திறமையா பேசினாங்க. ஆனா சிங்கிள் பேரண்ட் அப்ப மட்டும்தான் இப்ப மட்டும்தான் இருக்காங்களா அப்படின்னா அந்த காலத்துல இல்லையா? 10 வயசு 15 வயசுலயே கணவன்மார்கள் இறந்துருவாங்க. அந்த காலத்துல பெண்கள் இருந்துட்டு ஒரு குழந்தைங்க வச்சிருப்பாங்க, 5-6 குழந்தைங்க வச்சிருப்பாங்க. அத்தனை குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு தன்னால தொழில் செஞ்சு உப்பு வித்துருக்காங்க, உழவு தொழில் பார்த்திருக்காங்க, திணைப்புலம் பார்த்திருக்காங்க, அவ்வளவு வேலைகளையும் செஞ்சு தங்களுடைய பிள்ளைகளை காத்திருக்காங்க. அப்ப யாரும் நாங்க ஐ ஆம் எ ப்ரவுட் சிங்கிள் மதர் அப்படின்னு யாரும் சொல்லிக்கிட்டது இல்ல. நான் ஒரு தாய், குழந்தைகளை காக்க வேண்டியது என்னுடைய கடமை. அப்புறம் அந்த காலத்துல அப்படின்னு அவங்க சொல்றப்போ பெண்கள் நாங்க தனியா இருக்கிறோம், நாங்களே எல்லாத்தையும் சமாளிக்கிறோம் அப்படின்றது பெருமை இல்லை நடுவர் அவர்களே. ஒரு பல பத்தாண்டுகளுக்கு முன்னாடி பெண்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு திருவிழா வருது, பொங்கல் வருதுன்னா எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து மாவாட்டுவாங்க. அவங்க குடும்பத்து கதைகள்லாம் பேசிக்குவாங்க, தங்களுக்குள்ள பகிர்ந்துக்குவாங்க, அவங்களுடைய மனபாரங்களை குறைச்சிக்குவாங்க. இன்னைக்கு பெண்களுக்கு ஏதாவது இருக்கா? யூடியூப்ல ஒரு அக்கா சமையல் சொல்லி கொடுக்குது, வீட்டுல நெய் எடுக்கிறது. அன்னைக்கெல்லாம் பார்த்தோன்னா கரும்பு எடுத்து உடச்சு புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னத்த புரியுதுன்னு பார்த்தா கரும்புல இருந்து சாறு எடுத்து வீட்டுல செய்யுதாமா. அதை பார்த்து உங்க வீட்டுக்காரர்கள் எல்லாம் கேட்பாங்க, என்னம்மா அந்தம்மா கரும்புல சாறு எடுத்து வீட்டுல வைக்குது, நீ கடையில வாங்கிட்டு இருக்கு, நீயும் வீட்லயே செய்யிட்டு. இந்த யூடியூப் வந்தது இந்த காலத்து பெண்களுக்கு எவ்வளவு பெரிய பேரடி பாருங்க நடுவர் அவர்களே. எல்லாத்தையும் நம்ம வீட்டுல செய்ய வேண்டியிருக்கு. இன்னும் கடல்ல போய் உப்பு காய்ச்சல் மட்டும் தான் சொல்லல, அந்த உப்பையும் எடுத்துட்டு வந்து யூடியூப்ல காய்ச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கடல் தண்ணி ஒரு 10 லிட்டர் எடுத்துட்டு வந்து உப்பு காய்ச்சி சோறு பொங்கணும் இனிமே. அந்த மாதிரி நிலைமையில இருக்கும் இன்னைக்கு. அப்புறம் பிள்ளைகளுக்கு சமைக்கிறதுக்கு முடியும். இந்த லீவு வந்துருச்சு, ஒரே அம்மா சைனீஸ் நூடுல்ஸ் என்ன, பர்கர் என்ன, பீஸா என்ன. அந்த காலங்கத்தால ஒரு கம்பு சோறை பொங்கி வச்சுட்டு போயிடுவாங்க. 4 நாளைக்கு அந்த கம்பு சோறு தான், ஊற 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 அது புளிக்க கரைச்சு குடிச்சிட்டு நீங்களாட திரிங்கடா நம்பாங்க. இன்றைய பெண்கள், இன்றைய தாய்மார்கள் எவ்வளவு ஒரு துயரத்துல இருக்கும் பாருங்க. அவங்க சார்புல இருந்து நான் பேச வேண்டியது, ஆனா இங்கிட்ட வந்துட்டேன். ஆனாலும் அந்த துயரத்தை நான் பங்கெடுத்துக்கணும் இல்லையா? என்னுடைய துயரத்தை நான் சொல்லணும் வெளியில.
ஒரு நாள் பர்கர் நீங்கிறான், ஒரு நாள் பீஸா நீங்கிறான் மேம், ஒரு நாளைக்கு இருந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் நீங்கிறான், டோஃபுன்றான், பனீர்ன்றான். இவ்வளையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியிருக்கு. அன்னன்னைக்கு ட்ரெண்ட்ல என்ன இருக்க வேண்டியிருக்கு. இவ்வளவு கஷ்டம் அந்த காலத்து பெண்களுக்கு இருந்துச்சானா இல்ல. அப்புறம் அவங்க சொன்னாங்க ஆசைப்பட்ட நகைகளை வாங்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இவங்க வாங்குறாங்களாம். ஏடிஎம் சார்ட்ட இருக்கும், பின்னு கூட இந்த அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அந்த காலத்து பெண்கள் சங்க இலக்கியங்கள்ல சொல்லுது நிரல் வலை முன்கை அப்படின்னு சொல்லிட்டு. கை நமக்கு இருந்துட்டு ஆமா, நிரல் வலை முன்கை. இங்க இருந்து இங்க வரைக்கும் வளையல்கள் அப்படியே அடுக்கி போட்டிருந்த பெண்கள், அதற்குரிய சிலைகள்லாம் இருக்கு. நடனமங்கை சிலையெல்லாம் நீங்க பாக்கலையா? நம்மளுடைய சங்க இலக்கிய பெண்கள் எப்படி இருந்தாங்கன்றதை நீங்க பாத்தீங்களா இல்லையா? இங்க இருந்து இவ்வளவு வரைக்கும் இப்ப உங்களால வளையல் போட முடியுமா? அப்போ நீங்க இருந்துகிட்டு அழகான ஆபரணங்கள் வச்சிருக்கீங்களா, இல்ல அந்த காலத்து பெண்கள் இருந்துட்டு நல்லா வாழ்ந்திருக்காங்களா அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்புறம் பெற்றோர் பார்த்த மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்றாங்க, அவங்க ரொம்ப அதிர்ஷ்டம் கிட்டவங்களாம். இப்ப எத்தனை மேட்ரிமோனி இருக்கு, மேட்ரிமோனிகள் எதற்காக இருக்கு? அப்ப இப்பயும் இருந்துட்டு பெற்றோர் பார்க்கிற மாப்பிள்ளைகளை தான் பெண்கள் திருமணம் செய்யறாங்க. அப்பயாவது சரி எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொன்னா ஒரு நேரம் விட்டுருவாங்களா இருக்கும். இப்ப இருந்துட்டு ஆணவ படுகொலைகள்லாம். நாங்க சொல்ற மாப்பிள்ளையை தான் நீ கட்டணும், இல்லாட்டி உன்னைய நாங்க கன்னி தெய்வம் ஆக்கிருவோம் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு இன்னைக்கு. அப்புறம் அப்போ பெண்களுக்கு இருந்துட்டு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிற உரிமை எல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னீங்க. அப்போ களவு மனம் கற்பு மனம் எல்லாம் யார் செஞ்சது? சைனாக்காரனா செஞ்சுட்டு இருந்தான், நம்ம தானே செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அபார்ட்மெண்ட் லைஃப், கேப் புக்கிங், அப்படியே சுமூகமா போயிட்டு சுமூகமா வந்துருவீங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்க வீட்டுக்கார் வெளியூர் போயிட்டாரு, யாரையாவது நம்பி பிள்ளைய 10 நிமிஷம் பாத்துக்கோன்னு உங்களால விட முடியுதா? அந்த காலத்துல காலையில கிளம்பி வேலைக்கு போயிருவாங்க. ஊருக்குள்ள இருக்க தாத்தா பாட்டி ஏதோ ஒரு வீட்டுல ஒரு தென்னையில ஒரு பாட்டி உட்கார்ந்துருக்கும். அது எல்லா பிள்ளைகளும் ஊர் பிள்ளைகள் எல்லாத்தையும் சேர்த்து மேய்ச்சிக்கிட்டு இருக்கும். எல்லாம் அங்கிட்டு போகாதல, கிழக்காம மாடு வருதுல, வடக்காம குதிரை வருதுலன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி உட்கார்ந்துருக்கும் தென்னையில. அந்த மாதிரியோட ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறோமானா நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம் மேடம். நீங்க சொன்னீங்களே என்ன ஃப்ரெண்டுனா மாமா, அப்படி ஒரு பஞ்ச் டைலாக் சொன்னீங்க. மாம்ஸ். அதுக்கு நான் ஒரு எதிர் பஞ்ச் டைலாக் சொல்றேன். பாஸ் ஆன டாட்ஸ், ஸ்ட்ரெஸ் ஆன மாம்ஸ், கேஜ் ஆன ஹவுஸ், இதுக்குள்ள உங்க குழந்தை இருக்கு. அவளுக்கு தான் எல்லாம் தெரியும், அவளுக்கு தான் எல்லாம் தெரியும்ட்டு இவங்க கிட்ட கருத்து கேட்கறாங்களாமா. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், இவனுக்கு தான் எல்லாம் தெரியும், இந்த ஒரு நல்ல ஏசியா பார்த்து வாங்குமா அப்படின்னா உங்க சம்பளத்துல இருந்து கொடுக்கணும். அவர் சம்பளத்தை அவர் பத்திரமா ஒதுக்கிக்குவாரு. அது தெரியாம நீங்க அப்ராணியா இருக்கீங்க. இவ்வளவு அந்த மதுரம் திரைப்படத்தை சொன்னீங்க, அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு திட்டம் போட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு தொழில்நுட்பம் இருந்துட்டு அப்பயே வந்துருச்சு. திரைப்படங்கள் அப்படின்றது தொழில்நுட்ப காலம் தான், அது இன்றைய காலம் தான். இன்றைய காலத்துல நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், அது வேணும்னு ஆசைப்படுறோம், அதை நோக்கி ஓடுறோம். அப்படின்னு நம்மளே ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு உன்னை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோமே தவிர நம்மளுடைய ஓட்டத்திற்கு முடிவு இல்லை, நமக்கு இருந்துட்டு ஒரு நிம்மதி இல்லை. ஆனா அந்த காலத்துல பாருங்க, அவங்க என்னைக்காவது பிள்ளைக்கு டியூஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்களா? என்னைக்காவது கிளாஸுக்கு கூட்டு போயிருப்பாங்களா? என்னைக்காவது படிடான்னு சொல்லியிருப்பாங்களா? காலையில சோறு வாங்கி வச்சுட்டு அவங்க வேலையை பார்த்து போயிருவாங்க. இந்த பிள்ளைங்க அதுவெல்லாம் படிக்கணும், படிச்சா படிச்சது, படிக்கலாட்டி 4 எருமை மாடு வாங்கி கொடுத்து மேடான்றுவாங்க. இன்னைக்கு நான் என் பையனோட சேர்ந்து 3ஆப்பு புக்கு படிக்கிறேன், 1ஆப்பு புக்கு படிக்கிறேன், அவனோட செஸ் கிளாஸ் நானும் சேர்ந்து அட்டன் பண்றேன். அவன் எங்கேயாவது ஒவ்வொரு ஊருக்கும் டோர்னமெண்ட் கூட்டு போறேன். இவ்வளவையும் நம்ம அவங்களோட சேர்ந்து மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கு. திரும்ப இப்ப 3 தடவை 1ஆப்பு படிச்சிட்டேன் மேடம். நான் ஒரு தடவை 1ஆப்பு படிச்சேன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல. என் பெரிய பையனுக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல 1ஆப்பு படிச்சேன். இப்ப சின்ன பையனுக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல 1ஆப்பு படிச்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு துன்பங்கள் அந்த கால பெண்களுக்கு இல்ல. அவங்கதான் அதிர்ஷ்டசாலிகள். நம்ம இருந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கை வாழும் அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே.